ஸோ பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல ஒரு பக்கம் வந்து தீபக்கோட எலிமினேஷன் நடந்திருக்க காரணம் இதுவாக தான் இருக்கும்ன்ற மாதிரி ஒரு விஷயத்த ஆனந்தி முத்துக்குமாரன் கிட்ட உடைக்கிறாங்க. அது முத்து அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டாரு. அது என்னன்றதையும் பார்க்க போறோம். அடுத்து ரஞ்சித் வந்து கம்ப்ளீட்டா ஒரு சில நபர்கள்லாம் அவாய்ட் பண்ணி இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க ஜாக்லின். அது என்னன்றதையும் பார்க்கலாம். அதை தவிர்த்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் வுட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பல பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க. லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ ப்ரிடிக்ஷனை பற்றி கேட்குறாரு முத்துக்குமரன். வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள் பெட் இருக்கு இல்லையா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தி கிட்ட ப்ரிடிக்ஷனை பற்றி கேட்குறாரு. ஸோ என்னை பொறுத்தவரையும் உள்ளே வரும்போது இப்போ எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்குது முத்து. ஸோ ஃபஸ்ட்டு வெளியே போயிட்டு திரும்ப வரும்போது அந்த பாண்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இப்போ டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஒவ்வொருத்தரை பற்றி அனலைஸ் பண்ணுறதும் ஒவ்வொருத்தரை பற்றி சொல்கிறதுமே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்ச இந்த 6 பேருமே டிசர்விங் கேண்டிடேட்ன்ற மாதிரி பேசிட்டு தீபக் அண்ணன் போயிட்டாரு அப்படின்ற மாதிரி முத்து சொன்ன உடனே ஆனந்தி சொல்கிறாங்க, தீபக் ஏன் போனாருன்ற மாதிரி என்னோட பார்வையில் நான் எப்படி பார்க்குறேன்னா, தீபக் யாருமே அட்டாக் பண்ணல. ஸோ அவர் அட்டாக் பண்ணாமல் அப்படியே வந்து அவர் சேஃப்கார்ட் பண்ணிக்கிட்டே வந்த மாதிரி இருந்தது எனக்கு. அவர் மேலே எல்லாருக்கும் மரியாதை இருக்குது, ஆனால் கேமராக அவர் போய் அட்டாக் பண்ணாமல் பல இடங்கள் இருக்கு. ஸோ இப்போ ஒரு படத்தில் ஒரு ஹீரோ ஆகணும்னா வில்லன் வேணும். அந்த வில்லன் ரோல் யாருமே பண்ணலை தீபக்கு. ஸோ வில்லன் இருந்தால் தான் ஹீரோ வளர முடியும். அந்த வில்லன் யாரு அப்படின்ற கேட்டகரி. பட் பிக் பாஸ் டீம் இந்த வில்லனுக்கு தான் பல பேரை முயற்சி பண்ணாங்க. ஓப்பனாக சொல்லணும்னா பிக் பாஸ் டீம் வில்லன் ரோலை எடுக்கிறதுக்கு பல பேரை முயற்சி பண்ணாங்க. ஏன் வாரத்துலேருந்து ஜாக்லினை தான் ட்ரை பண்ணுறாங்க. அது ஒர்க் அவுட் ஆகாம போயிருச்சு. அதுக்கு கான்ஸ்டன்டா பல பேர் முயற்சி பண்ணாங்க, அது நடக்கல. அதனால என்ன பண்ணிட்டாங்க, வில்லன் அங்கங்க எட்டி பார்த்துட்டு போயிருச்சு. அதான் சொல்றாங்க, இங்க தீபக் எதிராக ஒரு ஆள் இருந்திருந்தா, எப்படி தீபக் எதிராக ஒரு ஆள் எதிர்த்து பேசிட்டு இருந்தா அவர் வந்து வேற மாதிரி ரியாக்ட் பண்ணிருப்பாரு. அவருடைய பொட்டன்ஷியல் அடுத்தடுத்து நான் வரடாயிரா அப்படின்ற மாதிரி திரும்ப ஒரு பொட்டன்ஷியல் வந்திருக்கும். அந்த ஒரு விஷயம் மிஸ் ஆயிருச்சு தீபக்ன்றத சொல்றாங்க. உடனே வந்து முத்து சொல்றாரு, அவர் இந்த மாதிரி பண்ணியிருந்தா வீட்டுக்குள்ள இருப்பாருன்னு தெரிஞ்சதுதான் நான் முதல்ல அவருக்கு எதிராக நின்று இருப்பேன், அவருக்கு எதிராக பேசியிருப்பேன், அந்த மாதிரி பண்ணியிருப்பேன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா முத்து, நீங்க தான் பண்ணல. அந்த மாதிரி பல இடங்கள் பல வாய்ப்புகள் உங்களுக்கு அமைஞ்சது. ஆனா அந்த வாய்ப்புகளை நீங்க எதுவுமே பயன்படுத்தல, எதையுமே நீங்க எக்ஸிக்யூட் பண்ணல அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை முத்து அப்படின்றத உடைக்கிறாங்க. முத்துவும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. கரெக்டா தான் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. இப்போ நான் கூட அந்த இடத்துல நான் தீபக் எதிராக தான் நான் பல விஷயங்களையும் பண்ணேன்றதையுமே ஆனந்தி உடைக்கிறாங்க. தீபக்கோட கேப்டன்சியில குறைய எதனா கண்டுபிடிக்க முடியுதா? குறைய கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எவ்வளவு தேடி அலைஞ்சோம். அவரை எதிர்த்து நிக்கணும் அப்படின்றதுக்காகவே நான் பல விஷயங்கள் தேடி கண்டுபிடிச்சேன். இதன் மூலியமா எதனா பாயிண்ட் கிடைக்குமா நான் தேடினேன், இதெல்லாம் பண்ணேன் அப்படின்றதான் முயற்சி பண்ணேன். அதுகிட்ட எனக்கு எதுவுமே வரல. அதே மாதிரி தான் எனக்கும் நடந்துச்சு. தீபக் என்ன நடந்துச்சோ அதே மாதிரி தான் எனக்கும் நடந்துச்சு. என்கிட்டயுமே பெருசா யாருமே சண்டைக்கு வரல. மரியாதை தான் என் மேலேயும் வச்சிருந்தாங்க. அந்த மரியாதையால என்ன பயன் இருக்கு இந்த ஷோல சொல்லுங்க? இந்த கேம் ஷோல மரியாதை, ரெஸ்பெக்ட் ஓகே, அது வெளியே வச்சுக்கலாம். ஆனா இந்த கேம் ஷோல எனக்கு எதிராக யாராவது சண்டை போட்டிருந்தா வேற மாதிரி இருந்திருக்கும். அப்பதான் கேம்ல உடைச்சி அடுத்த கட்டம் நம்ம ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். என்னையும் யாருமே எதிர்க்கல, அதுதான் என்னோட டிராபேக்காவும் நான் பாக்குறேன் அப்படின்றதையுமே சொல்றாங்க. அடுத்து இல்லை குறிப்பாக முத்துக்குமரனா இருக்கட்டும், ஜாக்லினா இருக்கட்டும், இல்லை சௌந்தர்யாவா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஒரு பாயிண்ட் நீங்கள் வந்து ஜாக்லினுக்கு எதிராக போறீங்க, சௌந்தர்யா வந்து உங்களுக்கு எதிராக வரா, சௌந்தர்யா ஜாக்லினுக்கு எதிராக போறா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க எல்லாருமே ஹைலைட்டாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. இந்த ஷோல ஒவ்வொருத்தரும் அடிச்சுக்கிட்டு வெளியே தெரியுறீங்களே, அது ஒரு பெரிய பெனிஃபிட். குறிப்பாக இன்னைக்கு விக்ரம் வேதா மூமெண்ட் இருக்குல்ல, ஜாக்லின் மசஸ் முத்துக்குமார், அந்த ஒரு செக்மெண்ட்லாம் இருக்குல்ல, வேற மாதிரி இருந்துச்சு. இப்போ இவங்க 2 பேர் சண்டை போட போறாங்களா, இவங்க 2 பேர் அடிச்சுக்க போறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கிரேஸ் கிரியேட் ஆகுதுல்ல, அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும். அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் கூட தீபக் அமையல அப்படின்றது தான் நான் பார்க்கறேன்றதையுமே உடைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னும் போது சொல்றாரு, நான் இந்த இடத்துல நான் மிஸ் பண்றேன் தீபக் அண்ணன், இந்த ஃபினாலே வீக்ல நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன், எனக்கு ஒரு மாதிரி ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதுக்கு உடனே என்ன சொல்றாங்கன்னா, தீபக் எல்லாருமே நீங்க பாராட்டி புகழ்ந்து அந்த மாதிரி அந்த இடத்துல உட்கார வச்சு ஒரு இடத்துல பார்த்துட்டீங்க, இதுதான் ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா முத்துக்குமரன் சொல்றாரு, நீங்க தீபக்கை மிஸ் பண்றதெல்லாம் ஓகே. இன்னொரு பக்கம் என்னன்னா, நான் கேம்ல எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் கொண்டு வரக்கூடாதுன்ற மாதிரி தான் நான் பார்த்தேன். அந்த கேட்டகிரியில நான் சாச்சனாவோட ரிலேஷன்ஷிப் எடுத்துட்டு வரல. இது கேம்ல எடுத்துட்டு வந்தா நமக்கு பாதிக்குமா, அதை வெளியே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டேன். மஞ்சரிக்கிட்டையும் நான் வந்து அழுததுக்கு அப்புறம் கூட ஒரு கேம்னா இது, ஃப்ரெண்ட்ஷிப்னா இருன்ற ஒரு பிரிவினையை பேஸ் பண்ணி நான் ஒதுக்கி வச்சிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் இதெல்லாம் பண்ணேன். ஆனால் அந்த இடத்துல தீபக் அண்ணன் என்னால் ஒதுக்கி வச்சு பார்க்க முடியல. அவருக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் வந்துருச்சு, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்துருச்சு. அவர் எதிர்க்கிற மனநிலையே எனக்கு வர மாட்டேங்குது. நானும் எதிர்த்துனா நிற்கணும்னு நினச்சேன், ஆனால் ஒரு இடத்துலையும் வர மாட்டேங்குது எனக்கு. அந்த அளவுக்கு பாண்டிங் ஆயிடுச்சு. இவங்க கிட்ட கூட நான் ஓரளவுக்கு கேம் பாயிண்ட் ஆஃப் வியூல விலகி தான் இருந்தேன் அப்படின்றதையுமே சொல்றாங்க. பட் தீபக் அண்ணாவில் அவாய்டே பண்ண முடியாமல் நான் கோட்டை விட்டேன்றதை ஓப்பனாகவே முத்துக்குமரன் ஒத்துக்கிறார்.
இதைத்தான் நான் சொன்னேன். இதை பல நாளாக சொன்னேன். முத்துக்குமரன் பல பேர் சொல்றாருல, இவங்க இதுவா இருக்காங்க. தீபக்க பல இடங்கள்ல கேட்கறது கிடையாது அப்படின்றது நான் சொன்னேன். ஃபைனலி அதை ஆனந்தி போட்டு உடைச்ச தருணம் நல்லா இருந்துச்சு. ஓகே, அதுலயே ஆனந்தி சொல்றாங்க, இந்த நட்பு பாராட்டுறது கூட தப்பு கிடையாது முத்து, நட்பு பாராட்டுறது எல்லாம் கரெக்ட் தான். ஆனா அந்த நட்பு கூட கேமை பாதிக்காத இருக்கணும். நீங்க மஞ்சுரி ஒரு நல்ல நட்பு இருக்கு, ஆனா கேமை பாதிக்காத அளவுக்கு எடுத்துட்டு போனீங்களா? அந்த மாதிரி நான் கூட பல பேருக்கு அந்த மாதிரி இருந்திருக்கேன். பட் அது ஒன்ஸ் கேம் அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா நம்ம லாஸ் பண்ணிடுவோம். அந்த மாதிரி சில விஷயங்கள் மாறிடும் அப்படின்றதையும் சொல்றாங்க. உடனே முத்துக்குமார் சொல்றாரு, நான் இந்த வீட்டுல சஸ்டெயின் ஆனதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நிறைய எதிர்ப்புகள் சந்திருக்கேன். எப்படி இந்த வீட்டுக்குள்ள நிறைய எதிர்ப்புகள் விமர்சனங்களை சந்திச்சு அடி வாங்கி இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். அதனாலதான் நான் வீட்டுக்குள்ள இருக்கிறேன் அப்படின்றதையும் நம்புறேன் அப்படின்னு சொன்னாரு. டெஃபினெட்லி அதுதான் இந்த பிக் பாஸோட அடி லைன்னு நான் நினைக்கிறேன். பிக் பாஸ்குள்ள நீங்க சஸ்டெயின் ஆனா வீக்கெண்ட்ல ரோஸ்ட் வாங்கணும். ஏதாவது ரோஸ்ட் வாங்கிட்டே இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு ரீதியில நீங்க அந்த ஷோல இருந்துகிட்டே இருப்பீங்கன்றது தான் ஷோவோட பேட்டர்னாவே நான் பாக்குறேன். உடனே ஆனந்தி சொல்றாங்க, அதுல நீங்க மட்டும் இல்ல முத்து, ஒரு பக்கம் ஜாக்லினா இருக்கட்டும், இல்ல சௌந்தர்யாவா இருக்கட்டும், இவங்க எல்லாம் வீக்கெண்ட் பை வீக்கெண்ட் நிறைய ரோஸ்ட் வாங்கி அடி வாங்கி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. நீங்க வந்து இந்த ஷோக்கு ஒரு ரன்னர்ஸ் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்றதையுமே உடைக்கிறாங்க. ஆனா மஞ்சுரி பண்ணது பல சிச்சுவேஷன்ல நடந்திருக்கு, அவங்களா ஏற்படுத்தி இருக்காங்க. அது அதுவா அமைஞ்சுதான் தெரியல, பட் ஏற்படுத்தி அது ஒரு பெரிய இம்பாக்டா போச்சான்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் அங்க போகுது. ஸோ எக்ஸாக்ட்லி அவங்க சொன்னது கரெக்ட் தான். ஏன் வீக்கெண்ட் எபிசோட்ல கூட தீபக் சார் இந்த மாதிரி பெரிய ரோஸ்ட் வாங்கல அப்படின்றதுமே அவங்க சொல்லியிருக்காங்க. அதைத்தான் நானும் சொன்னேன். அவர்கிட்ட அடிக்கிறதுக்கு பாயிண்ட் இருந்தது, அது எதுவுமே அடிக்காம காப்பாத்துன்னு தான் அவருக்கு ஒரு பேக் ஃபயர் ஆச்சு அப்படின்றது தான் பாயிண்ட். பட் இன்னொரு பக்கம் ஓட்டும் வரல அப்படின்ற மாதிரி தான் தகவல் வருது. ஸோ இது கரெக்டா இருந்துச்சு. அடுத்து நம்ம சிவகுமார் எல்லாம் இருக்காருல்ல, அவர் வாயை திறந்தாவே ஒரு பக்கம் வந்து பொம்மை டாஸ்க் அருணு ஜாக்லின் பேசுறாரு. அதுல சொல்றாரு, ஆனா பொம்மலாட்டம் டாஸ்க்ல நான் அருணை நம்பி நான் இது பண்ணிட்டு இருந்தேன், அவன் கடைசியில இப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி ரஞ்சித் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அவனால என் கேமே போச்சு, அந்த மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. அந்த வாரம் எலிமினேட் ஆக நான் நினைச்சு போக வேண்டிய ஆளே இல்லைண்ணே, நான் எலிமினேட் ஆகிட்டு போயிட்டேன், ஒரு மாதிரி வருத்தம் ஆயிடுச்சுன்ற மாதிரி பேசுறாரு. அடுத்து இந்த செகண்ட் சான்ஸை நான் பயங்கரமா யூஸ் பண்ணேன், வேற மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணோம், வேற மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணோம். அதனால வந்து இதுல நிலைநாட்டணும் அப்படின்ற மாதிரி உள்ள வந்திருக்கேன்னு பேசுறாரு. நல்லா நிலைநாட்டுறீங்க சார், வேற மாதிரி நிலைநாட்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க சிவகுமார் அப்படின்றது நான் சொல்றேன். அது எங்கெங்கெல்லாம் பண்ணணும்ன்றீங்க, இதன் மூலியமா உங்களுக்கு பாசிட்டிவ் கிடைக்குமா நெகட்டிவ் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு ரெண்டாவது ஆப்ஷன் தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. என்ன நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாம நேற்று எபிசோட்ல பாத்தீங்களா மக்களே, நிறைய விஷுவல்ஸ் முத்துக்குமார் தான் கட் பண்ணிட்டாங்க, ஜாக்லினுமே கட் பண்ணி தூக்குறதை நம்மளால பார்க்க முடியுது. ஜாக்லின் பரவலா நடக்குது, இப்போ முத்துக்குமாரையும் கட் பண்ணி தூக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது தெளிவா வருது. என்ன சார் பிக் பாஸ் டீம் ஏன் இப்படிலாம் பண்றீங்க? கரெக்டா அவங்க தேவையான அளவுக்கு எப்படின்னா ஒரு பாயிண்டை கட் பண்ணும், அந்த பாயிண்ட் வந்து முடியும் போது அது நெகட்டிவா முடியும் போது, ஏன்னா அந்த எக்ஸ்பிளனேஷன் பெருசா இருக்கும், நெகட்டிவா வரும்போதே கட் பண்ணி தூக்கிடு. இதே தான் பண்றாங்க முத்துக்கும் ஜாக்லினுக்கும். அது நேற்று எபிசோட்ல நிறைய ஹைலைட் மூமெண்ட் இருந்தது, எல்லாத்தையும் கட் பண்ணி தூக்கி போட்டு வெறும் ஒரு 1 லைன் 2 லைன் அப்படின்ற மாதிரி வச்சு சில பேருக்குலாம் பயங்கரமான வீடியோஸ் போட்டு ப்ரொமோட் பண்றாங்கன்றதை நான் பாக்குறேன். உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. பாய் கைஸ்.